ஹீரோக்களுக்கு வணக்கம். ஹீரோயினுக்கு வணக்கம். ரீசெண்டா போன ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ் சொல்வேந்தர், அதாவது தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ், சென்னை தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்ல பேச்சுக்களை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து அஹ், ஆஹ், இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணிக்கலாம். இது மேடவாக்கத்தில் இருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் லிங்க்ல கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக பேச சொல்லியிருந்தாங்க. ஒரு எஜுகேஷன் செஷன் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவோட நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காண்டி நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். என்னோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணிலிருந்து மலை உச்சி வரை அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறேன். டாபிக் உள்ள போமா? ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றது மண் அப்படின்னா நான் என்னன்னா, ஒரு துவக்கத்துக்கு முந்தைய நிலை தான் நான் மண் அப்படின்னு பார்க்குறேன். ஆஹ் அது எப்படின்னா ஒரு கிரவுண்ட் ஜீரோ நிலை. அந்த நிலைமையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஆஹ் வந்து நான் வந்து நைட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆஹ் மணி ஒரு 11:30 ஆயிடுச்சு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது. நான் அப்போ வந்து ஒரு அம்புஜா நகர்ல ஒரு சிமெண்ட் பிளான்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரில. புதுசா வேற வேலைக்கு போனேன். வேற வேலையிலயும் வேலை கிடைக்கல. ஆம், ஒரே டிப்ரெஸ்டா இருந்தது. அடுத்து ஒரு மனநிலையே ஒரு குழப்பமான மனநிலையா இருந்தது. வெறுப்பா இருந்தது. எதுவுமே பிடிக்கல. ஆம், ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டா கூட இருந்தது. அப்போ வந்து எங்க அப்பா வந்தாரு. ஒரு 11:30க்கு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு. அப்பா, நான் அது மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த வேலை பிடிக்கல. எனக்கு இந்த வேலையை விட்டு வெளில போனோம். வேற வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வெறுப்பா இருக்கு அப்படின்னா. அவர் ஒன்று, அதானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. என்னடா இவர் ஹீரோவா என்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லைப்பா, அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறா அப்படின்னாரு. ஆம், அப்போ எனக்கு வந்து ஆம், இவர் என்னடா ஹீரோவா நினைச்சவன் வில்லன் ஆகுறாரு அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம பெருசுங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் அப்படிம்பாங்க. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது. என் ஒய்ஃப் பக்கத்துல என்ன முறைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த சமயத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அப்போ அது குழப்பமான நிலையிலேருந்து, குழப்பமான நிலையில என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருங்கிறத நான் அந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஆம், இதுல நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு என்ன பண்ண போறோம்னு தெரியாது, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாது, நிறைய டிஃபிகல்ட்டியா இருக்கும். இது மாதிரி சுச்சுவேஷன் நீங்க இருந்தீங்கன்னா அதை எப்படி கடந்து வந்தீங்கங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து போற நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவக்கம். அப்போ வந்து எங்க அப்பா சொல்ற மாதிரி கல்யாணம் வேணாம், நான் வந்து ஏன் என்னோட லைஃப்பை நான் ஓன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த வேலையை விட்டுறலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். விட்டுட்டு என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இந்த சினிமாவில் வர மாதிரி நம்ம ஹீரோ வந்து சென்னைக்கு வருவார். அதே மாதிரி நானும் சென்னைக்கு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் பிளான் பண்ணேன். ஆஹ் வந்து என்னன்னா, எனக்கு வந்து லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் துறையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதுவாக இருந்தது. அதனால 20,000 ரூபாய் கடன் தான் வாங்கினேன். கடன் வாங்கிட்டு, அதாவது ஒரு 6 மாசத்துக்கு உண்டான உங்களோட ஃபைனான்சியல்ஸ் எல்லாத்துக்குமே மைட்டாமின் எம் வந்து மணி தான். காசு பணம் மணி துட்டு அது வேணும். அதனால ஒரு 6 மாசத்துக்கு பிளான் பண்ணிட்டு ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கி சென்னைக்கு வந்து இறங்கினேன். சென்னைக்கு வந்து இறங்கினா ஓரளவுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன மனநிலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான முடிவு தான் எடுத்தோமா, இல்லை அப்பா சொல்ற மாதிரி அந்த கல்யாணமே பண்ணியிருக்கலாமா, இல்லை அதே வேலையில கண்டினியூ பண்ணியிருக்கலாமா, நிறைய கன்ஃபியூஷன் வரும். இதுல நான் வந்து வள்ளுவரை கையில எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஒரு எண்ணி துணிக கரிபம் அப்படின்னு இருக்காரு. துணிந்த பின் என்னவோம் என்பது இருக்குன்னு. அது மாதிரி ஒரு 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 தொழில் ஒரு துவக்கம்னு ஆரம்பிச்சிட்டா திரும்பி திரும்பி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால இந்த பாதை வந்து இதை நான் எப்படி இன்னும் இதுவாக பார்க்குறேன்னா, சிவாஜி படத்தில் வந்து ரஜினிகாந்த் வருவார். அவர் வந்து தலைவர் வந்து சொல்லுவார், பூப்பாதையா சிங்கப்பாதையான்னு. எப்போதுமே நம்மளுக்கு வந்து இந்த கிராஸ் ரோட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஈஸியான பாத்தா இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப கஷ்டமான பாத்தா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான பாத்தை எடுத்ததில் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே சொல்ல வரேன். சரி, சென்னைக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போறோம்னா, எனக்கு ஒரு மென்டர் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தார். அவர், என் ஃப்ரெண்டு பேர் ஏ ரமேஷ்.
ஐ டெடிகேட் திஸ் வீடியோ டு ஹிம். நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். அவர்கிட்ட அவரும் அது சாஃப்ட்வேர் துறையில் இருந்ததுனால என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு போய் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். அது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன். ஸோ நிறைய குழப்பம் இருந்தது, தப்பான முடிவு எடுத்துட்டோமான்னு இருந்தது. அந்த நிலை வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தது. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட நம்மளோட நெசசிட்டி வந்து நம்மளை ஒரு முடிவெடுக்க சொல்லும். சில சமயம் நம்மளா ஒரு முடிவெடுப்போம். ஆம், ஆம், அது மாதிரி என்ன சுச்சுவேஷன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் எடுத்திருக்கிறது வந்து ஹெட்ஜ்ஹாக் அப்படிங்கிற கான்செப்ட். ஹெட்ஜ்ஹாக் பார்த்தீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஆஹ், நீங்க எதுல ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க, அதுல உங்களால என்ன பெஸ்டா கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் அதுல எப்படி பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி. நான் இந்த சுச்சுவேஷன்ல வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர்ல வரணுங்கிறது பேஷனா இருந்தது. அதுல என்னால பெஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதுல ஒரு எதிர்காலமும் பயங்கர பிரைட்டா இருந்தது. அதனால ஆம், நம்ம நம்ம எய்தர் நம்மளா அந்த சுச்சுவேஷன்ல இல்லைனாலும் இந்த ஹெச்காக்குங்கிறது நல்லா யூஸ் ஆகுங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நிலைமையில என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது நான் சொன்ன மாதிரி அதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது நான் என் ஃப்ரெண்டை பற்றி சொன்னேன். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சர்க்கிள் நல்ல ஒரு நெட்ஒர்க்கு அதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளோட துவக்கம் வந்து நல்லா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய கன்ஃபியூஷனும் இருக்கும். அதை கடந்து போற அடுத்த ஸ்டெப் வந்து மூணாவது ஸ்டெப் நான் சொல்றது என்னன்னா, இந்த நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க பேஷன், அப்புறம் மாஸ்டரி, அப்புறமாங்க வெறித்தனம். அந்த வெறித்தனம் கண்டிப்பா வேணும். நான் எதுக்குன்னா இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அதுதான் என் லைஃப் அப்படின்னு இருந்தது. இப்போ மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் ஒரு லேப்டாப்பு அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இல்லவே இல்லை அந்த காலத்தில். ஆம், ஒரு ஷேர்டு கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அதனால காலையில் 8 மணிக்கு போனோன்னா நைட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு மாம்பழத்தில் தான் அந்த இன்ஸ்டியூட் இருந்தது. 5 மணி பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் நான் வந்து மேன்ஷன் ரூமில் தங்கியிருந்தேன். ரூமில் வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் மேன்ஷன் அது இன்ஸ்டியூட்டுக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் வேணும். இதை நான் இந்த சமயத்தில் வந்து நம்ம விவேகானந்தர் சொன்ன ஒரு இதை வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஒரு ஐடியா, இந்த ஒரு ஐடியா எடுத்துட்டு அதுதான் உங்க உயிர் மூச்சு, அதுதான் உங்க வாழ்க்கை, அதுதான் எல்லாமே அப்படின்னு அதாவது 24 மணி நேரமும் அதை பத்தியே நம்ம சிந்திச்சிட்டு இருக்கிறது தான் அந்த வெறித்தனம். அது வெறித்தனத்துல என்னன்னா பாத்தீங்கன்னா, நான் இந்த சாஃப்ட்வேர் துறைக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பார்ப்பேன். ஆனா இந்த ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மெடிடேஷன் மாதிரி, அதுவே ஒரு தவம் மாதிரி. பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. சினிமா பார்க்க மாட்டேன், எந்த ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டேன், எந்த பர்த்டே பார்ட்டி மேரேஜஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு 2 வருஷம் வந்து எனக்கு இந்த ஒரு இதில் என்ன நான் ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா வேலையை விட்டு வந்துட்டாச்சு, வேற வழியே கிடையாது. நம்ம இதில் உழைச்சி தான் ஆகணும், வெறித்தனமாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். உங்கள் கூட உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தாங்க, இல்லை 5 மணி நேரம் எஃபர்ட் போட்டாங்கன்னா நீங்கள் கூடுதலாக எஃபர்ட் போடணும். ஏன்னா செய் அல்லது செத்துமடி அந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி வந்திருப்போம். வேற வழியே கிடையாதுங்க, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சிம்பிள். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார், பேஷனுங்கிறது வந்து ஒரு நாணயத்துக்குள்ள இரு தலைகள் மாதிரி. ஒரு தலை பேஷன்னா, இன்னொரு தலை வந்து உழைப்பு, கடினமான உழைப்பு. அது வந்து நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க 10,000 ஹவர்ஸ் நீங்கள் ஒரு மாஸ்டரி ஆகணும்னா ஒரு 10,000 ஹவர்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன். அந்த கடினமான உழைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 9 மாதம் வந்து டெய்லி இதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் போகிறது வர்றது சாப்பிட்றது இன்ஸ்டியூட் போகிறது அப்படியே போனப்போ 9 மந்த்ஸ் கழிச்சு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையும் கிடைச்சது. அது வேலை கிடைச்சாலும் ஒரு சின்ன வெற்றி. நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சிறிய வெற்றி கிடைச்சதுன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த பாதை கரெக்டான பாதை தான், இந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் இதுதான் சரியான பாதைன்னு இன்னும் நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். அது மாதிரி போகிற இன்டர்வியூலெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், நிறைய ஆஃபர் வரும். ஸோ இதுதான் நான் சொல்கிற அந்த மாஸ்டரி தேர்ட் லெவல். இந்த 4 லெவலில் 3வது லெவல் வந்து இந்த மாஸ்டரிங்கிறது.
இதில் நான் கோ த்ரூ பண்ணதை இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஏதாவது ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணலாம். அதனால் நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். நிறையா டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் நம்ம எடுத்த எந்த செயலுமே வந்து நம்மளை நாமளே டிரைவ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிக்க உதவும். இதான் நான் அந்த சொல்கிற வெறித்தனம். நாலாவதாக இருக்கிறது வந்து மலை உச்சி. மலை உச்சி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நான் எங்கள் அப்பா சொல்லி அந்த வேலையை விட்டு சாஃப்ட்வேருக்கு வந்து ஜனவரி 15 2000வது வருஷம் பொங்கல் அன்னைக்கு நான் போய் அட்லாண்டாவில் இறங்கினேன். அதுதான் என்னோட அடையாறுலேருந்து அட்லாண்டாக்குள்ள ஸ்டோரி. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உழைப்பு தான், வேற ஒன்றும் ஷார்ட்கட்டே இல்லை. உழைப்பே உயர்வு. அந்த உழைப்பினால தான் நான் அந்த மலை உச்சிக்கு வந்ததா ஃபீல் பண்ணேன். சரி, அந்த மலை உச்சி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம், மலை உச்சியில் வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஆம், இது வந்து அதோட ஸ்டாப் ஆகிடாது. நம்ம கோச் பண்ணலாம், மென்டர் பண்ணலாம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மலை உச்சியில் உள்ள இது. இதில் வந்து ஆம், எப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பரமபதம் மாதிரி. எப்போ பாம்பு வரும் எப்போ ஏணி வரும்னே தெரியாது. நம்ம கேம் முடிஞ்சிட போகுது, 98ல் இருப்போம், கேம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினைப்போம். அப்போ 99ல் ஒரு பெரிய பாம்பு வந்து நம்மளை அப்படியே கீழே இறக்கி 2ல் கொண்டாந்து இறக்கி விட்டுரும். இதே மாதிரி சாஃப்ட்வேர் வாழ்க்கையிலையும் அடுத்து நம்ம தான் அடுத்த பொசிஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது ஒரு ரீஆர்க் வரும். நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மற்ற கம்பெனிஸில் இருக்கிறவங்களுக்கும் புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு இப்போ ட்ரெண்ட் மாதிரி ரீஆர்க் வந்து மறுபடியும் நம்ம வந்து கிரவுண்ட் ஜீரோக்கு வந்துடுவோம். என்னுடைய 30 வருஷ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி இந்த கிரவுண்ட் ஜீரோலேருந்து மலை உச்சி பயணம் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒன்று வந்து இந்த சாஃப்ட்வேரில் போகிறது, ரெண்டாவது இது மாதிரி இந்த ரீஆர்க்னால மறுபடியும் என்னையே நான் டிஸ்கவர் பண்ணுற மாதிரி ஆச்சு. அதுலேயும் இந்த 4 ஸ்டெப் வரும். இதே மாதிரி நிறைய நிறைய சின்ன சின்ன நம்ம பயணம் எப்படி கேரியர் எப்படி இருக்குன்னா, கிரவுண்ட் ஜீரோவில் இருப்போம், கொஞ்சம் மேலே வருவோம், மலை உச்சிக்கு வருவோம், மறுபடியும் புதுசாக ஏதாவது வரும், மறுபடியும் மலை உச்சிக்கு போவோம், மறுபடியும் கிரவுண்ட் ஜீரோ வரும், மறுபடியும் மலை உச்சிக்கு போவோம். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் இந்த 4 ஸ்டெப்பு நல்லா இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இது மாதிரி நிறைய மல்டிபிள்ஸ் இது வரும். ஸோ அதை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். இது வந்து இந்த பாயிண்ட்ஸில் என்னென்ன நம்ம பாயிண்ட்ஸுங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்மளே ஓடிக்கிட்டே இருக்கணும்னா இந்த மண்ணிலிருந்து மலை உச்சி பயணம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். மலை உச்சி போன பிறகு நீங்கள் வாழை அடி வாழை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு கோச் பண்ணலாம். இது வந்து எல்லா இடத்துலையும் பயன்படும். நீங்கள் ஒரு என்டர்பிரனர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் இது பயன்படும். நீங்கள் ஒரு காலேஜில் இப்போ தான் வாழ்க்கையில் துவங்க போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியலனாலும் இது பயன்படும். ஸோ அதனால தான் இந்த சேனல் வியூவர்ஸ்க்காண்டி நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே போடுங்க. என்னை பற்றி இதில் வந்து மலை உச்சி அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஒரு புக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான புக்கு. இது வந்து See You at the Top அப்படின்னு ஜிக்லரோட புக்கு. ஏன்னா மலை உச்சிங்கன்னு பேசும்போது இவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இந்த கோட்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான கோட்டு. என் மென்டர் சொல்லி கொடுத்த கோட். என் மென்டர் சரோ எல் ராஜன். அவர் வந்து என்னன்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பி கிரேட் டு ஸ்டார்ட், பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு பி கிரேட் அப்படிம்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு துவக்கம் இருக்கணும். ஸோ இந்த 4 விஷயம் நச்சுன்னு உங்களுக்கு சொல்லலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி என்னோட பற்றி இது வந்து நம்ம யூடியூப் சேனலில் 0 to 100 சவால்லாம் பண்ணோம். எப்படின்னா எதுவுமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து நம்ம கற்றுக்கிட்டதை 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனலோட வாழ்க்கை துவக்கம். ஸோ அதையும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன உதவிச்சு அப்படிங்கிறத வந்து சின்னதாக இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு கடினமான பயணத்தில் என்னென்னலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். புக்ஸு,
கண்டிப்பாக இப்போ யாரும் நிறைய பேர் புக் படிக்கிறது இல்லை. அதனால வந்து நீங்கள் ட்ராவல் நிறையா பண்ணுறோம், வீடியோ மொபைல் ஃபோன் நிறையா இருக்குது, நீங்கள் பாட்காஸ்ட் கேட்கலாம். இந்த ரெண்டு புக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா ரெக்கமெண்ட் பண்ண புக்கு. லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப், இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் புக்கு. அப்புறம் எம்பையர் ஆஃப் த மைண்ட், இது ரெண்டும் அப்துல் கலாம் ரெக்கமெண்ட் பண்ணவர். நீங்கள் இன்னொரு புக் வந்து நம்ம பழக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி செவன் ஹேபிட்ஸ். எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா கம்பெனி, எல்லா இடத்துலையும் வந்து இந்த செவன் ஹேபிட்ஸை சொல்கிறாங்க. முடிஞ்சதுன்னா இந்த புக்கையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். முடிஞ்சவ படிச்சு பாருங்க, இல்லை ஆடியோ யூனிவர்சிட்டியில் ஆடியோ புக்காக கூட கேளுங்க. கோர்ஸ், இது ரெண்டு கோர்ஸ் நான் வந்து இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங்னு ஒரு கோர்ஸு. இது வந்து 300 இயர்ஸில் டாப் ரேட்டட் கோர்ஸ், ஃப்ரீயாக இருக்கும். யார் வேணாலும் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு 10 வாரத்துக்கான கோர்ஸு. இதில் நிறையா லேர்னிங் இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே ஒரு சீரீஸாகவும் பார்த்துருக்கோம், அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். லேர்னிங் ஹவு டு லேர்ன் அப்படின்னு ஒரு கோர்ஸரா கோர்ஸு. நம்ம எப்படி படிக்கணும், எப்படி மெமரி பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. நிறைய பயனுள்ளதாக இருந்தது. அதாவது படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படம் இருக்கும். அதுலேயும் இது மாதிரி ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரியா ஒரு சேல்ஸ்மேனாக இருந்து மலை உச்சிக்கு வர இது இருக்கும். அதுக்கப்புறம் தி சீக்ரெட் அப்படிங்கிற புக்கும் வீடியோவும் மூவிஸும் இருக்குது. அப்புறம் வந்து ஃபைண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது வந்து நம்ம எம்ஜிஆர் பாட்டு தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. உன்னை அறிந்தாய், உன்னை அறிந்தாய், உலகத்தில் போராடலாம். அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ், இந்த பிபிடியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் துவக்கம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மிகப்பெரிய மலை உச்சிக்கு பயணத்துக்கான ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸும் கொடுத்துருக்கா. நான் கடைசியில் ஒரு கோபிநாத், விஜய் டிவி கோபிநாத் மாதிரி, நான் தனித்தவன் என்று நினைப்பவன் தான் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு வைரமுத்துவோட கோட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து ரோஜாவோடு மல்லிகை அல்ல, ரோஜாவோடு ரோஜாவே கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. நம்ம எல்லோருமே ஒரு யுனிக். நம்ம நம்மளுக்குன்னு ஒரு பிடிச்ச பயணம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹெச்காக் கான்செப்ட்ஸ் இல்லை ஏதாவது நம்மளுக்கு என்ன உள்ளுணர்வு படுதோ அதில் எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக யாராண்டையும் மேலே வர முடியும். இப்போ நானும் மேலே வந்தேன்னா எல்லாரோடையும் கூட மேலே வர முடியும். அதுக்கப்புறம் இந்த பஞ்ச் டைலாகோட இதை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். என்ன நானே அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பஞ்ச் டைலாக். ஏன்னா மோட்டிவேஷன் வந்து ஒரு டெய்லி குளிக்கிற மாதிரி இல்லை பல் வளர்க்குற மாதிரி அப்படிம்பாங்க. நான் டெய்லி பேசிஸில் நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அந்த இதுன்னா ஒரு எங்கள் அம்மா சொன்னது வந்து ஒரு சந்தனக்கட்டையாக வாழணும்பாங்க. நான் சின்ன வயசில் யாருக்குமே எந்த வேலையும் பண்ண மாட்டேன், சதா படிச்சுட்டே இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னது வந்து ஒரு சந்தனக்கட்டையாக வாழணும்னு. அடியே நிறையா வாங்கியிருப்பேன். எங்கள் அம்மா நிறையா ஒரு டீச்சர், நிறைய டெய்லி பேசிஸில் அடி வாங்குற ஒரே பர்சன் நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சந்தனக்கட்டையாக வாழணுங்கிறது வந்து எப்பப்பெல்லாம் இந்த கிராஸ் ரோட்ஸில் வரணும் அப்போ நான் இதை வந்து என்ன ரிமெம்பர் பண்ணிப்பேன். அப்புறம் பி கைண்டர் தன் நெசசரி அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கைண்டாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக கூட இருக்கும். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா கோட்டு இது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாமோட நினைவு மண்டபத்திலையும் இந்த கோட்டை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னா இந்த மலை உச்சி பயணம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பாட்டு சொன்னேன், வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆர் பாடின பாட்டு. இது லிரிக்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அதையும் இந்த லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி சின்ன ரொம்ப நச்சுன்னு சிம்பிளாக சொல்லணும்னா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு பாஷா படத்தில் இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு கடினமான உழைப்பு போட்டோம்னா நம்ம பிடிச்ச ஒரு ஐடியாவை எடுத்தோம்னா மலை உச்சி பயணம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி எப்போதுமே வாழ்க்கை வந்து ஒரே இதில் போகாது. சில சமயம் நம்ம வந்து கீழே தள்ளப்படுவோம், அடிமட்டத்தில் மறுபடியும் கிரவுண்ட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து குதிரை மாதிரி எந்திரிக்கிறது தான் நான் இந்த கோட்லேருந்து கற்றுக்கிறது. கடைசியாக வந்து இது ரொம்ப ஃபேவரட்டான டைலாக். இது தலை சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்மளை நாமளே செதுக்கிக்கிட்டே இருக்கணும்.
அதோட இந்த வீடியோ இங்கே நிறுத்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது ஹெல்ப் வேணும், யாராக இருந்தாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் பண்ணுறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.